யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐகானை அழுத்தவும். மேலும் இனி வரும் வீடியோக்களை பார்க்க தயாராகுங்கள். இட்டாச்சி உச்சிஹாவின் வாழ்க்கை வரலாறு, சிறுவயது மற்றும் பிரமாதமான திறமை. ஜூன் 9ஆம் தேதி ஹிடன் லீஃப் கிராமத்தில் உச்சிஹா கிளானில் பிறந்தார். சிறுவயதில் பூட்டியோ நிஞ்சா திறமையில் அசைக்க முடியாதவர். 4 வயதில் 3வது கிரேட் நிஞ்சா வார் கண்டதால் போர் என்பது தவிர்க்க வேண்டிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவானது. அன்பு, பிளாக் கோப்ஸ் சேர்ப்பு மற்றும் உச்சிஹா கிளான் பிரச்சினை. 7 வயதில் அதிகாரப்பூர்வமாக நிஞ்சாவாக ஆனார். 11 வயதில் ஆன்பியூ பிளாக் கப்ஸ் சேர்ந்து மிகப்பெரிய பதவியில் உயர்ந்தார். ஆனால் உச்சிஹா கிளான்றுக்கும் கிராமத்திற்கும் இடையே பதற்றம் அதிகரிக்கத் தொடங்கியது. உச்சிஹா கிளான் கிராமத்தை கைப்பற்ற திட்டமிட்டது. உச்சிஹா கிளான் படுகொலை கிராம தலைவர்கள், குறிப்பாக டான்சோ, உச்சிஹா கிளானின் வளர்ச்சியால் பயந்து அவர்களை அழிக்க உத்தரவு விட்டார். இட்டாச்சி கிராமத்தை காப்பாற்ற தன்னுடைய சொந்த குடும்பத்தையே அழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். ஆனால் சாசுகே மட்டும் உயிருடன் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை வைத்தார். ஒரே இரவில் தனது கிளானையெல்லாம் கொன்றுவிட்டு சாசுகேவை மட்டும் விட்டுவிட்டு சென்றார். நீ எனக்கு வெறுப்பு கொண்டு வலுவாக வளர்ந்து என்னை அழிக்க வேண்டும் என்று கூறினார். அகாட்சுகி குழுவில் சேர்வு மற்றும் இரகசிய திட்டம். கிராமத்திற்கு தகவல் சேகரிக்க அகாட்சுகியில் இணைந்தார். கிசமே உடன் கூட்டணியாக இருந்து பல மிஷன்களை செய்தார். அவர் கொடூரமான கொலைகாரனாக தோன்றினாலும் அவரின் உண்மையான நோக்கம் கிராமத்தை பாதுகாக்குதல்தான். சாசுகேவுடன் இறுதிப் போர். சாசுகே பல ஆண்டுகள் பழிவாங்க பயிற்சி செய்தார். இறுதியில் இருவரும் போராட இட்டாச்சி செயற்கையாக தோற்க அவரது உடல் நோயால் பலவீனமடைந்து இறந்தார். இறப்பதற்கு முன் சாசுகேவின் நெற்றி மீது தட்டிவிட்டு புன்னகைத்தார். உண்மையறிந்த சாசுகே பின்னர் ஓபிட்டோ மதரா மூலம் சாசுகே இட்டாச்சியின் உண்மையான நோக்கம் என்னவென்று தெரிந்து கொண்டார். இட்டாச்சி ஒரு தியாகி. அவர் கிராமத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையையே அழித்தார். சக்கர தளத்தில் மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்டு கபூடோவை நிறுத்தினார். இறுதியாக மறுபடியும் இறந்து தன்னுடைய அனைத்து சுமைகளிலிருந்தும் விடுபட்டார். ஏன் இட்டாச்சி ஒரு சிறந்த கேரக்டர்? தன்னுடைய குடும்பத்தையும் வாழ்வையும் தியாகம் செய்தார். தவறானவன் என்று தோன்றினாலும் உண்மையில் நல்லவன். மக்கள் உண்மை என ஏற்றுக்கொள்ளும் விஷயங்களால் கட்டுப்பட்டே வாழ்கிறார்கள். அவரது புகழ்பெற்ற வரிகள்.